Himalayan 450 White Devil ஓட ஃபர்ஸ்ட் ரைடுங்க. இது ஃபர்ஸ்ட் ரைடு. ஃபர்ஸ்ட் ரைடு வந்து நம்ம கோவளம்ல சன்ரைஸ் பார்க்க போறோம். வீட்ல இருந்து கிளம்பி முன்னாடி வீடியோல அதோட டெஸ்டிங் தாங்க. என்ன குவாலிட்டி பாருங்க. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன். நம்ம ஒயிட் டெவில காமிச்சிருவோம். இங்க பாருங்க. சன் டைரக்டா நமக்கு மேல தான் அப்பியர் ஆகுது பாருங்க. அதோட ப்ரமோஷன் போல இருக்கு. ஒரு ஹிமாலயன் அப்புறம் இன்டர்செப்டர் ஏதோ 2-3 வண்டியை நிறுத்தி அந்த கார் எடுத்துட்டு வந்து நிறுத்தி ஏதோ சும்மா போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பாண்டிச்சேரி தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சன்ரைஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹிமாலயன் 450 ஒயிட் டெவிலோட ஃபர்ஸ்ட் ரைடுங்க. இது ஃபர்ஸ்ட் ரைடுன்னு சொல்றதோட ஒரு ஷார்ட் ரைடுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரைடு ஏதாவது ஒரு பெருசா கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரைடு வந்து நம்ம கோவளம்ல சன்ரைஸ் பார்க்க போறோம். வீட்ல இருந்து கிளம்பி மணி 4 போய் சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு வர போறோம். முடிஞ்சா ஈசிஆர்ல ஏதாவது கார் பார்த்துட்டு வாங்க போயிட்டே பேசுவோம். நான் இந்த வீடியோல அதிகமா பேச போறதுல ஃபுல்லா உங்களுக்கு நேச்சுரலா அந்த சவுண்ட்ஸ் தான் கேட்க போறீங்க. நடுவில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன். நான் உங்க வாசு சூப்பரா இருக்கேன். நீங்களும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன வீடியோல நம்ம ஹெச்ஏஜியோட ஃபாக் லைட் இன்ஸ்டால் பண்ணோம். அதை பார்த்துருப்பீங்க போன வீடியோக்கு முன்னாடி வீடியோல. அதோட டெஸ்டிங் தாங்க. என்ன குவாலிட்டி பாருங்க. என்ன பிரைட்னஸ் பாருங்க. அது இல்லாம எடுத்தா ஒண்ணுமே தெரியலங்க. ரோடே டார்க்கா இருக்கு. அதை அடிச்சா பாருங்க எப்படி இருக்கும். நீங்க லாங் ரைட்ஸ் போறீங்க, ஹைவேஸ்ல ஓட்டுறீங்க, நைட் டிரைவ் நிறைய பண்றீங்கன்னா இது ரொம்பவே யூஸ் ஆகுங்க. ஆனா கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. எதிர்க்க வர டிரைவர்ஸை பிளைண்ட் பண்ணாத மாதிரி பாத்துக்கோங்க. ஆப்போசிட்ல வண்டி வந்தா டிப் பண்ணிக்கோங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. பார்த்து யூஸ் பண்ணுங்க. இது நம்மளோட சேஃப்டிக்கு தான். இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. வந்துட்டோங்க. கோவளம் பிரிட்ஜ் மேல இருக்கும். சண்டே காலையில நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இங்க வந்து நிற்பாங்க. ஆனா ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கு அலவுட் இல்லை. கண்டிப்பா போலீஸ் வந்து களம் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். அது நம்ம சேஃப்டிக்காக தான். யாரும் எதுவும் தப்பா நினைக்காதீங்க. ஸோ ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் சன் வரல. சரி போய் ஒரு குட்டியா ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலான்னு போறேன். செம்ம பசிங்க. வீட்டிலேருந்து காலையில் அப்படியே கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக தூங்கவே இல்லை நைட்டெல்லாம். சரி காலையில் இது போயிட்டு வந்து படுத்துக்கலாம்னு சொல்லி செம்ம டயர்டு வேறு. ஸோ ஒரு டீ குடிச்சு 2 பிஸ்கெட் சாப்பிட்டாச்சு. வாங்க சன்ரைஸை போய் பார்ப்போம்.
நம்ம ஒயிட் டெவில காமிச்சிருவோம். இங்கே பாருங்கள், நான் மேக்ஸிமம் சைட் ஸ்டாண்டே நிறுத்த மாட்டேன், சென்டர் ஸ்டாண்டில் தான் நிறுத்துவேன். சரி, இந்த இடத்துல சும்மா சைட் ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். அதையும் சைட் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணணும்ல. பைக்கில் வேறு ஒரு கேமரா மாட்டியிருக்கேன். GoPro Hero 7 நான் 2018 வாங்கினது. இது டாமினார் வாங்கின புதுசில் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. ஆஹா, ஆக்சுவலாக நான் உங்களுக்காக ஹெல்மெட்டை பக்காவாக அங்கே கைப்பிடி செவரு இருக்குங்க கோவளம் பிரிட்ஜ் மேலே, அது மேலே ரிஸ்க் எடுத்து வச்சு டைம் லேப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் என்னன்னு பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் க்ளவுட்ஸ் அதிகமாக இருக்கா, அதனால சன்ரைஸ் நமக்கு சரியாக தெரியல. அதாவது எக்ஸாக்டாக தெரியல, ஸ்லோவாக பார்க்குறோம். பட் அந்த கீழே கடல்லேருந்து தெரியும், அது தெரியல. ஏன்னா கீழே எல்லாம் க்ளவுட்ஸாக இருக்கிறதுனால சன் டைரெக்டாக நமக்கு மேலே தான் அப்பியர் ஆகுது பாருங்க. ஸோ நம்ம குட்டி அந்த சன்செட் ரைடை பார்த்துட்டு, சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே இங்கே அந்த கோவளம் ஜங்ஷன் தாண்டி நின்னேன். என் பின்னாடி இன்னொரு ரைடரும் நின்னார். அவர் கார்ஸ் தான் பார்க்க நிற்கிறாருன்னு நினச்சேன். பார்த்தா அவர் ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் போல இருக்கு. ஆக்சுவலாக டொயோட்டோ ஹையர்ஸ்ன்னு ஒரு வண்டி இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க லிங்க்கா. அதோட ப்ரமோஷன் போல இருக்கு. ஒரு ஹிமாலயன், அப்புறம் இன்டர்செப்டர், ஏதோ 2-3 வண்டியை நிறுத்தி அந்த கார் எடுத்துகிட்டு நிறுத்தி ஏதோ சும்மா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேங்க. நெக்ஸ்ட் டேரெக்டாக வீட்டுக்கு தான் வாங்க போகலாம். நம்ம ஹிமாலயன் 450 நம்மளோட ஒயிட் டெவில் வாங்கி வெற்றிகரமான ஃபஸ்ட்டு ரைடு போயிட்டு வந்துட்டாங்க. இது
ஃபுல் ரைடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பாண்டிச்சேரி தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், சன்ரைஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. பார்த்தா வண்டி இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வீட்டில் ஆல்மோஸ்ட் 470 ஓடிடுச்சு. இப்போ நான் பாண்டிச்சேரி போயிட்டு வந்தேன்னா ஒரு 220 230 ஆல்மோஸ்ட் 700க்கு மேலே போயிடும். சரி வேண்டாம், எதுக்கு வண்டி அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டுட்டே போகலான்னு சொல்லி காலையில் கிளம்பிட்டு ஒரு 4 மணிக்கு இந்த சும்மா சுற்றிட்டு கோவளம் கிட்டே அந்த பிரிட்ஜ் கிட்டே நின்று அந்த சன்ரைஸ் வியூ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இல்லை பார்க்க போகிறீங்க. அந்த சன்ரைஸ் வியூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சும்மா ஈஸியாக நின்று அந்த காரு பைக்கெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோங்க. ஸோ இன்னும் நிறைய ரைட்ஸ் வரப்போகுது. நெக்ஸ்ட் ரைடில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம், பாய்.